Hi everyone, this is Sumilda. So today class la நம்ம பார்க்க போற டாபிக் Digitras algorithm. Okay. So but Digitras algorithm அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன இதோட ரியல் அப்ளிகேஷன் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதோட ப்ராப்ளம் சால்வ் பண்றதை பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ டிஜிட்ராஸ் அல்கோரிதம் எதுக்காக வந்து நம்ம வந்து இந்த டெக்னிக் வந்து எந்த அப்ளிகேஷனுக்கு நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா அதோட நேமே பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்கோரிதம். டிஜிட்டல் அல்கோரிதம் தான் சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்கோரிதம். அப்போ விச் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் பாத். ஓகே. அப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஒரு கிவன் கிராஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இதுல இந்த டிஜிட்டல் அல்கோரிதம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ஷார்ட்டஸ்ட் பாத் என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போ நம்மளோட இதோட ரியல் டைம் அப்ளிகேஷன் நம்ம பார்த்தோம்னா ரியல் வேர்ல்டு நம்ம யூஸ் பண்ற ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா த பெஸ்ட் அப்ளிகேஷன் கூகுள் மேப். இப்போ கூகுள் மேப் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அந்த கூகுள் மேப்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், நம்மளோட கரண்ட் லொக்கேஷன் கொடுத்துட்டு நம்ம எந்த டெஸ்டினேஷனுக்கு நம்ம வந்து ரீச் ஆகணுமோ அதை நம்ம வந்து டெஸ்டினேஷன் பார்ட்ல கொடுத்துருப்போம். ரைட், நம்மளோட சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். ஸோ எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், எங்கே நம்ம வந்து ரீச் ஆகணும். ஸோ அப்போ ஒரு சிட்டியே எடுத்துக்குவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம சென்னைக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா ஓகே 2 சிட்டி. ஸோ ஸ்டார்ட் வந்து இப்போ நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் திருநெல்வேலி. ஸோ நம்மளோட எங்கே ரீச் ஆகணும் அப்படின்னா சென்னைன்னு வச்சுக்குவோம். ஓகே. ஸோ அப்போ இந்த 2 இடத்துக்கும் பிட்வீன்ல நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னா பிட்வீன்ல கண்டிப்பாக நம்ம வந்து அனதர் சிட்டிஸை நம்ம வந்து விசிட் பண்ணி தான் ஆகணும். தட் இஸ் அ நீட். ரைட். ஸோ அப்போ நம்ம இதே போலதான் இப்போ ABCDE. ஓகே. ஸோ நம்மளோட சோர்ஸ் வந்து ஏன்னு எடுத்துக்கலாம் திருநெல்வேலி, நம்மளோட டெஸ்டினேஷன் ஈன்னு எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஏலேருந்து எனக்கு வந்து நான் ரீச் ஆகணும் அப்படின்னா இன் பிட்வீன்ல கண்டிப்பா BDCங்கிறது சம் அதர் சிட்டிஸ். கண்டிப்பா என்ன பண்ண முடியும், நம்மளோட இன் பிட்வீன்ல இருக்கிற நம்மளோட சிட்டியா வெர்டெக்ஸை நம்ம வந்து ரீச் பண்ணிட்டு தான் விசிட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளோட எண்டிங் பாயிண்ட்க்கு வந்து ரீச் ஆக முடியும். ரைட். அதே போல அட் த சேம் டைம் இப்போ நம்ம வந்து A to Eக்கு நான் விசிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா A to BCD எல்லா சிட்டியும் நான் விசிட் பண்ணிட்டு தான் Eக்கு வந்து மூவ் ஆகணுங்கிற நீட் இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்படிதான் நம்மளுக்கு வந்து கூகுள் மேப்லேயே நம்ம பார்ப்போம். ரைட். ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு சிட்டியில் நம்மளோட கரண்ட் லொக்கேஷன்ல இருந்து ஏதாவது ஒரு லொக்கேஷன் நம்ம மூவ் ஆகணும் அப்படின்னா இன் பிட்வீன்ல இருக்கிற எல்லா சிட்டிஸும் நம்ம விசிட் பண்ணுங்கிற நீட் இருக்காது. ரைட். ஷார்ட்டஸ்ட் பாத் எந்த ரூட் நம்ம சூஸ் பண்ணணும் நம்மளுக்கு வந்து ஷார்ட்டஸ்ட் பாத்தா இருக்குமோ ஸோ சம் சிட்டியை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணலாம், அதுக்குள்ள விசிட் பண்ணுங்கிற நீடே இருக்காது. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஷார்ட்டஸ்ட் பார்த்து நம்மளோட வேர்டெக்ஸ் எல்லா வேர்டெக்ஸும் நம்ம ரீச் பண்ணிட்டு தான் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகணுங்கிற நீட் இல்லை. நம்மளோட சோர்ஸ் டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகுறதுக்கு எது வந்து ஷார்ட்டஸ்ட் பாத், தட் இஸ் இங்க நம்ம பார்த்தோம்னா வெயிட் வேல்யூ. நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா நம்மளோட கிலோமீட்டர் வச்சு நம்ம பார்ப்போம். ரைட். எவ்வளோ கிலோமீட்டர் வந்து எந்த ரூட்ல நம்ம சூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கிலோமீட்டர் வைஸ் நம்மளுக்கு வந்து அண்ட் டைம் வைஸ் எது வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ட்டா இருக்கும் நம்ம சூஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ அந்த அப்ளிகேஷனுக்காக தான் நம்ம வந்து டிஜிட்டல் அல்கோரிதம் யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ அனதர் திங், ஸோ நம்ம வந்து டிஜிட்டல் அல்கோரிதத்தில் நம்ம யூஸ் பண்ற கிராஃப் ட்ரீயா இருக்கட்டும். ஓகேவா, அந்த கிராஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் நெகட்டிவ் வெயிட்டா இருக்கணும். நம்ம கொடுத்துருக்க இந்த வெயிட் கொடுத்துருக்கோமா 4 3 1 7 இது எல்லாமே நம்மளுக்கு வந்து வெயிட் வேல்யூ. ஓகே. எட்ஜில் கனெக்ட் பண்ற அந்த வெயிட் வேல்யூ. அப்போ இந்த வெயிட் வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் நெகட்டிவ், அதாவது மைனஸ்ல நமக்கு நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது. -4 -3 இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் நம்மளோட கிராஃப்ல இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த அப்ளிகேஷனை நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் இந்த கிவன் கிராஃப்க்கு நம்ம எப்படி வந்து நம்ம வந்து டிஜிட்டல் அல்கோரிதம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து மெயின் திங் என்ன அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க எந்த சோர்ஸ் வெர்டெக்ஸ் நம்ம சூஸ் பண்றோம், எந்த டெஸ்டினேஷன். ஓகே. ஸோ அப்போ இதுல வந்து எனக்கு வந்து சோர்ஸ் வந்து A, என்னோட டெஸ்டினேஷன் பாத் E. ஓகே. அப்போ நான் ஏல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன், இங்க வந்து A ஃபர்ஸ்ட். ஸோ A to all நம்ம வந்து அதோட பாத் வேல்யூ என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம A சூஸ் பண்ணியாச்சு. ஸோ அப்போ ஏல இருந்து A to B, A to D, A to C, A to E இதுக்கான பாத், அதாவது நம்ம டிஸ்டன்ஸ் என்னங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். A to all அதுதான். அப்ப என்ன ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஏல இருந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து A to B நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ அப்ப எனக்கு என்ன அப்படின்னா அதோட பாத் என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணும். பாத் மீன்ஸ் ஏல இருந்து எனக்கு வந்து B நான் விசிட் பண்றதுக்கான டிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ அப்ப எனக்கு வந்து 4. ஓகேவா. ஸோ அப்ப ரிமைனிங் A to C. ஸோ அதோட பாத் வேல்யூ என்ன நம்ம பார்க்கணும். பாத் வேல்யூ A to C க்கு நம்மளுக்கு வந்து 8. ஓகே. ஸோ A to C க்கு வந்து 8 and A to D
A to Bக்கு நம்ம பாத் வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏல இருந்து எனக்கு வந்து பிக்கு எனக்கு டைரக்ட் கனெக்ஷன் இல்ல. ஏல இருந்து நான் பி விசிட் பண்ணிட்டு பில இருந்து தான் என்னால வந்து டி விசிட் பண்ணுமே தவிர ஏல இருந்து எனக்கு வந்து டைரக்ட் கனெக்ஷன் எதுவுமே இல்ல. சோ இப்போதைக்கு எனக்கு வந்து அன்னோன். சோ இன்ஃபினிட்டி நம்ம கொடுத்துறோம். ஓகே, சோ அதே போலதான் என்ன கொடுக்குறோம் நெக்ஸ்ட் ஒன், that is A to E. ஓகே, சோ A to E, சோ அதோட பாத் வேல்யூ நம்மளுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு வந்து A to E க்கு நம்மளுக்கு வந்து டைரக்ட் கனெக்ஷன் இல்ல. சோ அன்னோன், சோ இன்ஃபினிட்டி. ஓகே, சோ அப்ப என்னோட ஃபர்ஸ்ட் இட்டரேஷன் எனக்கு வந்து ஓவர். சோ அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இட்டரேஷன்ல நான் என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னா, சோ நான் ஏ நான் சூஸ் பண்ணிருக்கேன். ஏல இருந்து நான் வந்து எந்த சிட்டி நான் விசிட் பண்ண போறேன், ஏல இருந்து பியா சியா டியா அண்ட் இயா நம்ம பாக்குறோம் அப்படின்னா, சோ இதுல இருக்கிற என்னோட ஸ்மாலஸ்ட் வெயிட் வேல்யூ எதுவும், ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னோட பாத் அப்படிதான் நம்ம சூஸ் பண்றோம். ஒரு இடத்துல நம்ம வந்து ஷார்டஸ்ட் பாத் ஃபைண்ட் பண்றோம். நம்மளோட கிலோமீட்டரா இருக்கட்டும், நம்மளோட காஸ்ட் வந்து எது மினிமமா இருக்கும், டைமா இருக்கட்டும், எது மினிமோ அதை சூஸ் பண்ணும். அதே மீனிங்ல தான். சோ அப்ப இந்த இதுல எனக்கு வந்து எது வந்து லோவஸ்ட் வேல்யூவா இருக்கோ அதை சூஸ் பண்ணும். எது எனக்கு வந்து 4. அப்ப எந்த பாத் சூஸ் பண்றோம்னா A to B. அப்ப எனக்கு என்ன கொடுக்குறேன் A to B. சோ அதுல நமக்கு வந்து வெயிட் வேல்யூ 4. ஃபர்ஸ்ட் இட்டரேஷன் ஓவர். ஓகே, சோ இதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், நம்ம என்ன சூஸ் பண்ணிருக்கேன், இப்போ நான் வந்து செலக்டட் வெர்டெக்ஸ் நம்ம பார்த்தோம்னா எதை நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம், இப்போ வந்து B. ஓகே, B தான் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா A to B, ஏல இருந்து நான் B நான் வந்து சூஸ் பண்ணிருக்கேன். அப்போ இதுல வந்து சோர்ஸ் வெர்டெக்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து B. சோ இதுல பிராக்கெட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஏக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏங்கிறதால எனக்கு வந்து 0ல இருந்தா நான் ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு வந்து எதுவுமே இல்ல. ஓகே, ஸ்டார்டிங் நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இப்போ நான் B நான் சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா எங்க இருந்து நம்ம வந்து வந்திருக்கோம், ஏல இருந்து தான் நம்ம B நம்ம வந்து விசிட் பண்ணிருக்கோம். சோ அதோட வெயிட் வேல்யூ நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் 4. ஓகே, அதை நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா, சோ இப்போ இங்க நம்ம பார்த்தோம்னா B ல இருந்து then remaining A நம்ம சூஸ் பண்ண வேண்டாம், B to C, B to D and B to E இந்த மூணுக்கும் ஃபைண்ட் பண்ணும். அப்ப B ல இருந்து நம்ம எதை சூஸ் பண்றோம், B to C நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதோட பாத் என்னன்னு நம்ம பார்க்கணும். பாத் என்ன அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் வரும், எதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்றோம் இங்க பாத்தீங்கன்னா, சோ ஏல இருந்து நான் B to நான் C சூஸ் பண்றேன் அப்படின்னா, சோ B நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏல இருந்து எனக்கு B க்கு வந்து டிஸ்டன்ஸ் பிளஸ் B to C. சோ ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப நான் ஆல்ரெடி நான் என்ன கொடுத்திருக்கேன், சோ B க்கு நான் 4 நான் கொடுத்துட்டேன். ஓகேவா, B யோட வேல்யூ எனக்கு வந்து 4 கொடுத்தாச்சு. அப்போ 4ல இருந்து எனக்கு வந்து B to C யோட வேல்யூ. சோ அப்படிதான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். ஓகேவா, சோ அப்ப எனக்கு என்ன பாத் ஈக்குவல் டு 4 பிளஸ் என்ன கொடுக்கணும், எனக்கு வந்து B to C விசிட் பண்றதுக்கான டிஸ்டன்ஸ், தட் இஸ் 1. ஓகே, சோ அப்ப நான் என்ன கொடுத்திருப்போம், சோ 4 plus 1. ஓகே, 5. Then again next one, that is B to D. சோ அதோட பாத் நம்ம பார்த்தோம்னா அதே போலதான் சேம். சோ 4ங்கிறது நம்ம வந்து D விசிட் பண்றதுக்கான வெயிட் வேல்யூ. தென் B to D, அப்ப 4 plus 3. ஓகே, சோ 4 plus 3. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் B to E. சோ அதோட பாத் பார்த்தோம்னா அதே போலதான் 4 plus எனக்கு வந்து B to E க்கு விசிட் பண்றதுக்கு, B to E க்கு வந்து எனக்கு வந்து விசிட் பண்றதுக்கு எனக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு எதுவுமே தெரியாது. சோ டோட்டலா நம்ம இங்க என்ன கொடுத்துறணும் அப்படின்னா, ஓகேவா, சோ எதுவுமே எனக்கு வந்து இப்போதைக்கு தெரியாது. சோ இன்ஃபினிட்டி. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து எதுவுமே விசிட் பண்ண முடியாது. B ல இருந்து E க்கு என்னால டைரக்டா விசிட் பண்ண முடியாது. இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா நம்மளோட வேல்யூ இங்க வந்து 5. ஓகேவா, சோ இங்க இதோட வேல்யூ 7. ஓகே, சோ 5 and 7 and infinity. அப்ப நம்மளுக்கு வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ நம்ம பார்த்தோம்னா 5 தான். ஓகேவா, சோ அப்ப நம்ம வந்து B to C தான் நம்ம சூஸ் பண்றோம். ஓகே, அப்ப இந்த இட்டரேஷன்ல நம்ம சூஸ் பண்ணிருக்கிறது B to E, சாரி B to C. ஓகே, சோ அப்ப இங்க நமக்கு வந்து என்ன கொடுத்திருப்போம், சோ B to C. சோ அதோட வெயிட் வேல்யூ நம்ம பார்த்தோம்னா 1. ஓகேவா, சோ அப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்கணும், நெக்ஸ்ட் இட்டரேஷன் நம்ம வந்து எதை சூஸ் பண்ணிருக்கோம், C சூஸ் பண்ணிருக்கோம். அப்ப நம்ம வந்து C ல இருந்து ரிமைனிங் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகே, சோ அப்ப நான் C சூஸ் பண்றேன் அப்படின்னா நம்ம இந்த எதை வந்து நோட் பண்ணணும், C வரைக்கும் நான் ரீச் பண்றதுக்கான என்னோட வெயிட் வேல்யூ அப்ப 5. ஓகேவா, அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா என்ன கொடுத்திருப்போம், ஏல நம்மளுக்கு வந்து அப்பதான் நம்மளுக்கு வந்து விசிட் ஸ்டார்டிங் பாயிண்ட். சோ எனக்கு வந்து எந்த வெயிட்மே கிடையாது. சோ 0. சோ நான் B சூஸ் பண்ணிருக்கேன். சோ B நான் ரீச் பண்ணணும் அப்படின்னா எதை நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கோம், ஏல இருந்து B. சோ அதோட வெயிட் வேல்யூ 4. நான் 4 நோட் பண்ணிருக்கேன். தென் C அப்படின்னா எனக்கு என்னது, சோ A to B, B to C. ஓகேவா, சோ அதோட வெயிட் வேல்யூ பார்த்தா நமக்கு வந்து 5. இப்போ நான் C ல இருந்து நான் இதெல்லாம் ரிமைனிங் வந்து நான் வந்து சூஸ் பண்ணணும். சோ ரிமைனிங் பாத் C ல இருந்து D க்கு. சோ அதோட பாத் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும், சோ 5
பிளஸ் எனக்கு வந்து ரிமைனிங் எனக்கு என்னது C2D நான் பார்க்கணும். ஓகேவா? C2D 7. ஓகேவா? 7. சோ அதே போல C2E பார்த்தோம்னா அதே போல 5 பிளஸ் எனக்கு வந்து C ல இருந்து D கானது வேல்யூ, C ல இருந்து E கான வெயிட் வேல்யூ என்ன பார்த்தோம்னா 3. ஓகே ஓகே. சோ அப்ப டோட்டல் வெயிட்னு பார்த்தோம்னா இங்க நம்மளுக்கு வந்து 8, சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா 12. ஓகே, C ல இருந்து D and C ல இருந்து E. சோ அப்ப இதுல நம்மளுக்கு வந்து எது லோவஸ்ட் வேல்யூன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 8 தான். சோ நம்ம வந்து E நம்ம வந்து சூஸ் பண்ணியாச்சு. ஓகே, சோ அப்ப நம்ம E சூஸ் பண்ணியாச்சு. சோ இப்போ நோட் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து E நம்ம வந்து சூஸ் பண்ணியாச்சு. அதே போல நமக்கு வந்து சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் பார்த்தோம்னா நமக்கு வந்து சோர்ஸ் வந்து A, ரைட்? சோர்ஸ் வந்து நமக்கு வந்து A சூஸ் பண்ணிருக்கோம், டெஸ்டினேஷன் வந்து நமக்கு வந்து E. சோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், E நம்ம சூஸ் பண்ணி நமக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்தாச்சு. சோ அப்ப இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணணும்ங்கிற நீட் இல்ல. இதுக்கப்புறம் நம்ம வந்து நான் D நான் விசிட் பண்ணணும், சோ இதுக்கு ரிமைனிங் இருக்கிற வெர்டெக்ஸ் நான் வந்து ரீச் பண்ணி நான் பாத்த நான் வந்து ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற நீட் இல்ல. ஓகேவா? சோ அப்போ வந்து லாஸ்ட் நம்மளுக்கு வந்து E நம்ம சூஸ் பண்ணியாச்சு. சோ டோட்டல் வெயிட் நம்ம பார்த்தோம் நம்மளுக்கு என்ன வந்திருக்கும் 8. சோ ஓகேவா? சோ இது நமக்கு வந்து லாஸ்ட். சோ அப்ப இதுல நம்மளுக்கு நோட் பண்ணிட்டோம்னா C ல இருந்து எந்த பாத்து நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் இப்போ C2E. சோ அதோட வெயிட் வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோம், that is 3. ஓகேவா? சோ டோட்டல் எனக்கு வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 4 plus 1 plus 3, that is 8. ஓவரால் நம்மளுக்கு வந்து 8 தான். சோ என்னோட டைரக்ஷன் பார்த்தோம்னா சோ A to B எப்படி கொடுக்குறோம், A to B, then B to C, then B to E. இதுதான் என்னோட ஷார்ட்டஸ்ட் பாத். A ல இருந்து நான் B, B ல இருந்து C and C ல இருந்து E விசிட் பண்றோம். ஓகேவா? சோ அப்ப டிஜிட்ராஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் டிஸ்டன்ஸ் அப்படின்னா எப்படி நம்ம வந்து ஒரு சோர்ஸ் வேல்யூ வச்சுட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சோர்ஸ் வெர்டெக்ஸ்ல இருந்து எப்படி நான் டெஸ்டினேஷனுக்கு நான் வந்து மூவ் பண்றேன். ஓகேவா? எதெல்லாம் நான் விசிட் பண்ணணும், ஓகேவா, எப்படி நான் வந்து ஷார்ட்டஸ்ட் பாத்த ஃபைண்ட் பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் தான் இது. ஓகேவா? சோ அகைன் நான் வந்து ஒரு தடவை சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், சோர்ஸ் வெர்டெக்ஸ் வந்து A, நம்ம A சூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ A ல இருந்து ரிமைனிங் இருக்க எல்லா பாத் கூட நம்மளுக்கு வந்து வெயிட் வேல்யூ நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். சோ A to B, A to C, A to D, A to E பாக்குறோம். சோ இதுல இருக்கிற மினிமம் வேல்யூ நம்ம சூஸ் பண்ணணும். அப்ப A to B நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா சோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து சோர்ஸ் வெர்டெக்ஸ் பார்த்தோம்னா B. நம்ம வந்து A ல இருந்து இப்ப என்ன பண்ணிட்டோம், B நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு. அப்ப B ல இருந்து இதுக்கப்புறம் நான் எப்படி நான் வந்து ரீச் பண்ணி நான் E வந்து விசிட் பண்ண முடியும், ரீச் பண்ண முடியும்னு பார்க்கணும். சோ B ல இருந்து என்னென்ன பாசிபிளா இருக்குன்னு பார்க்கணும். B ல இருந்து C, B to D, B to E. சோ அதோட பாத் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்றோம். அகைன் இதுல இருக்கிற ஸ்மாலஸ்ட் வெயிட் வேல்யூ சோ 5. ஓகே, சோ அப்ப என்ன பண்றோம், இப்ப C வந்து எனக்கு வந்து 5. சோ எப்போதுமே இதுல நீங்க பாத் நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா B to C அப்படின்னா ஆல்ரெடி B க்கு ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கிற வேல்யூ பிளஸ் B to C யோட வெயிட் வேல்யூ அதான் இங்க கொடுத்திருக்கேன் 4 plus 1. அதுல இங்க பார்த்தோம்னா B யோட வேல்யூ 4 plus B to D யோட வேல்யூ 3. ஓகேவா? சோ இங்க பாத்தீங்கன்னாலும் அதேதான். C ல என்ன பண்ணிருக்கோம், C நான் சூஸ் பண்ணிட்டேன், அதோட வெயிட் வேல்யூன்னு பார்த்தோம்னா 5. ஓவரால் மொத்தமா நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிருக்கிறது 5. சோ இப்ப நான் C to D நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா C யோட வெயிட் வேல்யூ 5 பிளஸ் நான் C to D அதுதான் 5 plus 7, சோ 12. அதே போல C to E போது எனக்கு என்னது C யோட வெயிட் வேல்யூ 5 பிளஸ் அதோட பாத் C to E கான டிஸ்டன்ஸ் வந்து 3. சோ 5 plus 3 8. சோ நம்மளுக்கு என்ன ஆகுது 8 தான் மினிமம். சோ நம்மளுக்கு வந்து C to E நம்ம சூஸ் பண்ணிருக்கோம், என்னோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டேன். சோ இதுக்கப்புறம் எந்த சிட்டியும் நம்ம விசிட் பண்ணுங்கிற நீட் இல்ல. சோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் நம்ம பார்த்தோம்னா இங்க பார்த்த மாதிரி A to B and B to C and C to E. என்னோட டோட்டல் வெயிட் வந்து 8. ஓகே, தேங்க்யூ.